ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக உங்கள் கனவு இல்லம் இனி நிஜமாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான திட்டம், நம்ம குடியிருப்பு திட்டம் சொல்லிட்டு மாவட்ட வாரியாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் எல்லா மாவட்டத்திலையும் ஓபனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு கூட வீடு இருக்கு. சென்னையிலும் இருக்கு. சென்னையிலையும் மிக குறைந்த விலையான 6,63,000 ரூபாய் கூட வீடு இருக்கு. இந்த வீட்டு திட்டத்திற்கு தகுதியானவர்கள் யாரு, இதற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு புரியும். வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எப்படி அப்ளை பண்ணன்றத ஃபுல் டீடைல்ல பார்க்கலாம் வாங்க. இதற்கான அபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இதுதான். இந்த வெப்பேஜ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்களும் அப்ளை பண்ண பாருங்க. இந்த விலையில வீடு கொடுக்குறாங்க. அந்த வீடு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணாக்கா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது தமிழக அரசாங்கம் கொடுக்கும் குறைந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு குறைந்த விலையிலான வீடு திட்டம் தான். இந்த திட்டத்தை பற்றி முழுமையான தகவலை பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குடியிருப்புன்னு சொல்லிட்டு இங்க நியூன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம விண்ணப்பிக்க வேண்டிய விண்ணப்பம் சொல்லிட்டு கொடுக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும். எந்தெந்த மாவட்டத்துல எவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க. இது பிளே ஸ்டோர்லயும் கூட போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுல உடனடியாக அப்ளை பண்ணாக்கா கிடைக்குன்ற சொல்லியிருக்காங்க. வீடு வேண்டி விண்ணப்பம்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா அடுக்கு மாடி குடியிருப்பு ஒதுக்கீடு விண்ணப்ப படிவு சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஓப்பனிங் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மணலி நியூ டவுன்ஷிப் பேஸ் 2ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடோட அளவு பாத்தீங்கன்னாக்கா 10,37,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 வேக்கன்ட் இருக்கு. இதுக்கு அப்ளை பண்ண அப்ளை நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே போல சென்னை மணலி நியூ டவுன் ஃபேஸ் 7ல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 200 வேகன்சி இருக்கு. 6,73,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க வீடோட விலை காஸ்ட். அதே போல செங்கல்பட்டு 985 வேக்கன்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 6,68,000 ரூபாய் வீடே கொடுத்துட்றாங்க. நீங்க குறைந்த விலையில வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். செங்கல்பட்டு, திருவள்ளூர் எந்தெந்த மாவட்டத்துல இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா ரேட் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. 4.38 லட்சத்துல 4,38,000 திருவள்ளூர் மாவட்டத்துல கொடுத்துருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா வேலூர், கடலூர், ஈரோடு, சேலம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றத செக் பண்ணுங்க. இதற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அப்ளை நவுன் கொடுத்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணி விண்ணப்பிக்க முடியும். நாகப்பட்டினம், மதுரை, தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா 2 லட்சத்திலே வீடு கொடுக்குறாங்க. தூத்துக்குடியில பாத்தீங்கன்னாக்கா 1,68,000 வீடு கொடுக்குறாங்க. அலந்தி கிராமம் 150 வீடு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேக்கன்ட். நீங்க அப்ளை நவும் கொடுத்துக்குங்க. இதுல முதல்ல உங்க கைபேசி எண் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நாங்க இந்த விதிமுறைகளை கீழே கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறையை நான் படித்து பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னை மாநகரத்தில் அமைந்துள்ள குடிசை பகுதியில் மற்றும் ஆட்சேபனமான பகுதிகளில் அமைந்துள்ள குடிசை பகுதியில் ஆகிய பகுதியில் வாரியத்தால் குடிசை பகுதி என பிரகடனம் செய்யப்பட்டது. அப்பகுதியில் வசித்து வரும் குடிசை வாசிகளுக்கு பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் சுகாதார வசதியுடன் கூடிய அடுக்கு மாடி குடியிருப்புகள் கட்டி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வருகிறது. வாரிய குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெறப்பட்ட அரசாணை எண் 10 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்தின் மூலம் 2022 கீழ் பகுதிகளில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் என்னென்ன தகுதி சொல்லியிருக்காங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் என்பதை உறுதி செய்யும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. குறைவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதற்கான இன்கம் சர்டிபிகேட் சமர்ப்பிக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் தங்களது பெயரில் குடியிருப்பு மற்றும் மனைகள் இருக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இதற்கான உறுதி மொழி பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. என் பெயர்ல எந்த ஒரு வீடும் கிடையாது, அதற்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணோம். குடிசை பகுதி ஆட்சேபனை அரசு புறம்போக்கு நிலை, நீர்நிலை, காப்பு காடுகள், அபாயகரமான பகுதிகள், வெள்ள சேத பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் பேரிடர் ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. சிதலமடைந்த வாரிய குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. சாலையோரத்தில் வசிப்பவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும்.
திட்ட பணிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இத திட்டத்தை, அதாவது ரோடு போடத்துக்கு, வீடு இடிச்சிருக்காங்க, இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணிக்காங்க. இந்த இவங்களா தான் எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்க இவங்களா தான், இந்த தகுதி உள்ளவர்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 3 லட்சம் ரூபாய் இன்கம் உள்ளவங்க, இந்த வீடு இல்லாதவங்க, உங்க பேர்ல வீடு இல்லாதவங்க கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ண முடியும். மொபைல் நம்பர் டைப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ணீங்க. அதுக்கடுத்து உங்களோட ஆதார் நம்பர், 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என் மொபைல் ஆதார்ல கொடுத்த தகவல் பேஸ் பண்ணி எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை பெயர், பிறந்த தேதி, வயது எல்லாமே வந்துடும். கதவு எண், உங்களோட முகவரி டீட்டெயில், அட்ரஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நிரந்தர முகவரி, மேலே உள்ள முகவரியை நிரந்தரம் என்றால் ஆம்னு கொடுத்துக்குங்க. அடுத்தது நீங்க ஃபில்அப் பண்ண தேவையில்ல. இல்லைன்னா திரும்ப புதிதாக நீங்க ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆம்னே கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். தற்போதைய குடியிருப்பு விவரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தமாக, வாடகை, குத்தகை சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கேன். தேர்ந்தெடுங்கள். நிரந்தர வீடு, கான்கிரீட், கருங்கால் காலம், ஓட்டு, கருங்கால் இருப்பு தகடு, ஓலை வீடு, எந்த இதுல நீங்க கூரை இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு வீடு, இரும்பு தகடு ஓடு ஓட்டிருக்காங்க. இல்லாத மொத்த அறைகள் எத்தனை, சமையல் அறை தவிர்த்து மொத்தம் எத்தனை அறைகள் கேட்டிருக்காங்க. என்கிட்ட 2 அறை தான் இருக்கு வீட்டுல. உங்களோட வங்கி கணக்கு புத்தக விவரம் கேட்டிருக்காங்க. மற்ற தகவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதம், என்ன ஜாதின்றதை கேட்டிருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியம் கொடுத்திருக்காங்க. நான் ஹிந்து, அதுக்கேற்ற மாதிரி படுத்துங்க. சமூகம், ஜென்ரல் டேனா பிசிஏ, பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், நான் பிற்படுத்தப்பட்டவர்ன்றது வரேன். இவ்விடத்தில் வசித்து வரும் வருடங்கள் எண்ணிக்கை, எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க. நான் ஒரு 5 வருடங்கள் மேல் இருக்கேன் சொல்லியிருக்கேன். விண்ணப்பதாரர் நிலை, திருமணமானவர், திருமணம் ஆகாத, தனி, விதவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் திருமணமானவர் என்று சொல்லியிருக்கேன். சுய தொழில் செய்றீங்களா, அரசு பணியா, தினக்கூலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லத்தரசி, மற்றவை சொல்லியிருக்காங்க. நான் தினக்கூலி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்குங்க. குடும்பத்தின் சராசரி வருமானம் ரூபாய் என்று வந்து 2,50,000 ஆண்டு வருமானம் சொல்லியிருக்கேன். குடும்பத்தில் யாராவது வருமான வரி செலுத்துபவர்கள் இருக்கீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்க பயன்பெற முடியாது, இல்லைன்னே கொடுத்துக்குங்க. இந்தியாவில் சொந்த வீடு இல்லதா, எனக்கு எந்த ஒரு சொந்த வீடு இல்லைன்றதான் முக்கியமான தகவல். இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இல்லைன்னே கொடுத்துக்குங்க. கீழே குறிப்பிட்டுள்ள வகைகள் நீங்கள் சேர்க்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா, ஆமெனில் அதற்கான ஆதாரத்தை இணைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் மாற்றுத்திறனாளி இல்லை, அதனால நீ இல்லைன்னு கொடுத்துக்க. நீங்கள் கணவனை இழந்தரா, அதுக்கான டாக்குமெண்ட் இருக்குன்னா இல்லை. நீங்கள் கணவரால் கைவிடப்பட்டவரா, இல்லை. நீங்கள் ஆதரவற்றவரா, இல்லை. நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர், ஆமெனில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்க. குடும்ப உறுப்பினர்கள் மொத்த ரேஷன் ஆதார் ரேஷன் கார்டு பேஸ் பண்ணி வந்துடுச்சு. யார் யார எத்தனை பேர் இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி எங்க வீட்டுல 3 பேர் இருக்கோம், 3 பேரோட டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. இணைப்பு, முகவரிக்கு விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்க. புகைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணா, குடும்ப தலைவரின் புகைப்படம், குடும்ப தலைவியின் புகைப்படம், அப்புறம் குடும்ப தலைவியின் ஆதார் அட்டை, குடும்ப தலைவியின் ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, வருமான வரி சான்றிதழ் அண்டு வங்கி பாஸ்புக், இது எல்லாத்தையும் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லும். வீடு வேண்டி விண்ணப்பிக்கிறதுக்கு இதை பே பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோட் ரிசிப்ட், உங்களோட ரிசிப்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்து உங்களோட ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணீங்க, நீங்க பே பண்ணதுக்கான ரிசிப்ட். அதுக்கப்புறம் நீங்க எப்பெல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் ட்ராக் செக் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் கொடுத்து நீங்க அப்ளிகேஷனை லாகின் செக் பண்ணிக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னாக்கா குயிக் பே லாகின் சைன் அப் கொடுத்துருக்காங்க. நான் லாகின் கொடுத்துருக்கேன். லாகின் கொடுத்தோன்னே உங்களோட மொபைல் நம்பர், ஆதார் எண்ணு கொடுத்தீங்கன்னாக்கா அலாட்டட் ஆர்டர் ஐடி கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லாகின் பண்ணி காத்துக்கலாம். அப்படி இல்லை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். நிறைய மாவட்டத்துல இருக்கு. நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாவட்டத்துல நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்து பக்கத்துல பேஸ் பண்ணி உள்ள பண்ணுங்க. சேலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு வீடு கொடுக்குறாங்க. எடப்பாடியில மொத்தம் 280 வீடு இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈரோடுல பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 212 வீடு கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1,13,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க வீடோட ரேட்டு காஸ்ட். அதே போல ஈரோடு எல்லா மாவட்டத்திலுமே கொடுத்துருக்காங்க. நீங்க இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. டெஃபினட்டா இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கேட்காம இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.